வெல்கம் டு தமிழ் கிட். ரியோ ஒரு சிறிய கிராமத்து பையன். வீட்டை விட்டு பள்ளிக்கு செல்லும்போது காட்டின் ஓரத்தின் மரத்தின் கீழ் ஒளி ஒன்று தெரிகிறது. ரியோ அதை பார்த்து நெருங்குகிறான். அவனுடைய கண்களுக்கு ஒரு விசித்திரமான ஒளி தெரிய வந்தது. அங்கு பசுமை நிற சின்ன டைனோசர் மரத்தடியில் இருப்பதை பார்த்தான். ரியோ குழப்பத்துடன் நீ யார் என்று கேட்கிறான். நான் மாய டைனோசர். என்னை உன் நண்பனாக ஏற்றுக்கொள்வாயா என்று டைனோசர் கேட்டது. உடனே ரியோவும் சரி என்றான். ரியோவும் சின்ன டைனோசரும் நண்பர்களாகி விட்டனர். அவர்கள் காட்டுக்குள் சுவாரஸ்யமான பயணத்தை தொடங்கினர். அவர்கள் மலைக்காற்றில் சேர்ந்து சிரித்தபடி பயணித்தனர். ஒரு சிறிய ஓடையை கடந்து சென்றனர். அவர்கள் ஒரு பழமையான டைனோசர் அரண்மனையை கண்டுபிடித்தனர். அதனை ஆராய்கிறார்கள். அங்கு ஒரு மேஜிக் போர்டு இருந்தது. அரண்மனையின் கதவை திறக்க புதிர்களை எதிர்கொண்டனர். பின்பு அது அவர்களை மேலே கொண்டு சென்றது. அங்கு மாய கற்களை கண்டனர். அதை அவர்கள் எடுத்ததும் அரண்மனை திறந்து உள்ளே சென்றனர். அரண்மனையின் உட்புறத்தில் அற்புதமான விளக்குகள் இருந்தது. அங்கு அவர்கள் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்தனர். அப்பொழுது டைனோசர் சோகமானது. நான் போகும் நேரம் வந்துவிட்டது என்று கூறியது. அதை கேட்டு ரியோ வருத்தப்பட்டான். அதை பார்த்த டைனோசர், உனக்கு நான் ஒரு மந்திரக்கல் தருகிறேன். நீ என்னை பார்க்க நினைத்தால் அதை வைத்து மீண்டும் என்னை நீ பார்க்க முடியும் என்று கூறியது. அப்பொழுது அவர்கள் அருகில் ஒரு மந்திர மரம் ஒன்று தோன்றியது. அந்த மரத்தில் இருந்து பிரகாசமான ஒரு மந்திரக்கல் ஒன்று ரியோவின் கையில் வந்து சேர்ந்தது. அதன் பிறகு மந்திர மரமும் டைனோசரும் இருளில் மறைந்தன. பிறகு ரியோ மந்திரக்கல்லை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினான்.